நாம் ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து விசுவாசிக்கிறோம். தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், நம்முடைய ஜனங்களுக்கு அதை நிறைவேற்றி முடிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது என்று சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. சரி, நாம் இன்றைக்கு 3ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க போகிறோம். போன மாதம் கூட நமக்கு தேவன் சகலத்தையும் புதிதாக்குவார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 1ஆம் தேதி சகலத்தையும் புதிதாக்குவார் என்பதை குறித்து பார்த்தோம். புதிதுனா ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் புதுசாக்குறார். ஒவ்வொரு நாளும் புது நாள் தான், பழைய நாள் கிடையாது. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும் புதுசு தான் ஒழிய பழசு கிடையாது என்பதை நாம் போன மாதமே நம்ம அதை பார்த்தோம். தேவன்கிட்ட பழசே கிடையாது, அதில் தான் புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். பழையவெல்லாம் ஒழிந்து போயினேன். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குற, டே பை டே நம்மளை புதுசாக்கி கொண்டு வருகிறார். அது மாத்திரமில்லை, நாம் விசுவாசித்தோம், நம்முடைய தேசத்தில் அரசாங்கத்தையே கர்த்தர் புதுசாக்கி இருக்கிறார் இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறாங்களாம், எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சுற்றி இதை என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் நமக்கு தெரியும், இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம விசுவாசித்தோம், தேவனிடத்தில் ஜெபித்தோம். என்னை போல நிறைய போதகர்களும் இதை நேர்லையில் ஆரம்பத்துலேயும் பேசியிருக்கிறாங்க, அதை சொல்கிறாங்களாம். திருப்பி இப்பயும் வாரங்களில் நான் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க, சில போதகர்கள் கர்த்தர் நம்மக்கிட்ட முன்கூட்டியே பேசுனதை நம்ம பேசணும், இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை. ஏன்னா இந்த உலகம் நம்ம யாருடைய சார்ந்தவர்கள் கிடையாது, நம்ம தேவனை சார்ந்தவர்கள். பட் தேவன் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று, இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் ஆசைப்படுகிறார். அதை நம்முடைய ஊழியக்காரர்கள் உள்ளத்திலும் சரி, விசுவாசி உள்ளத்திலும் அதை ஏவுகிறார். ஏவி அதை ஜெபிக்க வைக்கிறார், அதுக்கு மாதிரி மாற்றத்தை உண்டாக்குகிறார். அதனால தான் நான் போன மாதத்தில் கூட இந்த 1 தேதி 2 தேதி 4 தேதிலாம் நான் வாக்கு தத்தங்களை கொடுத்தேன் பாருங்க. ஃபஸ்ட்டு சகலத்தையும் புதிதாக்குறார். 2வது பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு வருவதற்கு முன்பாக நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வராது, அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் நடக்குது, பேச்சுவார்த்தை. அப்போது ஆண்டவர் ஆபிரகாம் 5 ராஜாவை ஒரு சின்ன ஆள் 318 வீரர் வெற்றி பெற வச்சேன். அது போல் இது சாதாரண ஒரு குரூப்பாக இருக்கலாம், ஆனால் என்னால் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னாரு. சின்ன தாவீதை வச்சு தான் அதெல்லாம் வசனம் அனுப்பிச்சேன். அன்றைக்கி ஒரு 4 நாள் வசனம் அனுபவிச்சார். சின்ன தாவீதை குறித்து தான், கோலியாத் ரொம்ப பெரிய ஆள், ஆனால் சின்ன தாவீதை வச்சு தான் அந்த கோலியாத்தை ஜெயிக்க வச்சார். அதுபோல் இந்த பார்ட்டி சின்ன பார்ட்டியாக இருக்கலாம், எல்லாரும் அற்பமாக நினைக்கலாம், ஆனால் என்னால் அவங்கள வின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத தேவன் உணர்த்தினார். 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முன்கூட்டியே வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுறது. எல்லாருமே இது சின்ன பார்ட்டி, ஆனால் கடவுள் சொல்ற, சிறு மந்தையை உனக்கு ராஜ்யத்தை தருகிறேன் என்ற வசனத்தை நம்ம அன்னைக்கு அனுப்பணும். சிறு மந்தையை, ரிசல்ட்டே கிடையாது, ரிசல்ட்டே தெரியாது நமக்கு, ஆனால் ரிசல்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தது. அப்போனா என்ன அர்த்தம்னா, தேவனால இது நடக்கிறது, ஏதோ ஒரு மனுஷனுடைய காரியம் இல்லை. ஆனால் தேவன் மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். தேசம் முழுவதும் மக்கள் விரும்பினார்கள் தான் சொல்லப்பட்டிருது. சாதாரண மக்கள், பெரியவர்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து வாலிபர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே விரும்பினார்கள். அதை கடவுள் அதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரோன்னா, தேசத்து காரியங்களை மக்கள் விரும்புகிறதே கடவுள் செய்வார் என்றார். ஒரு விசுவாசி விரும்புவதை, ஒரு விசுவாசி உடைய ஆசையை அவர் எப்படி நிறைவேற்றாத இருப்பார்? ஏன்னா நீதிமானுடைய ஆசை நன்மையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரி, நம்ம போகட்டும், இந்த வாசனத்துக்கு போவோம். இங்கே சொல்லப்படும் 3:8, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக, சேலா, ஆமேன். இப்போ பாருங்க, இங்க சொல்றாரு ரட்சிப்பு கர்த்தருடையது.
தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த ரட்சிப்பு அப்படின்னா இப்போ கூட நம்ம சுவிசேஷம் சொல்ல போறோம் இன்னைக்கு. ரட்சிப்புனா சால்வேஷன்னா தூக்கி எடுக்கிறது. ஏதோ ஒரு பல பிரச்சனைகளை ஆவிக்குரிய விதத்தில் மாட்டி இருக்கிறவன், சரீர பிரகாரத்தில் மாட்டி இருக்கிற, குடும்ப காரியம் ஏதோ ஒரு இக்கட்டில் மாட்டி இருக்கிற அந்த மனுஷனை தூக்கி எடுப்பது தான், அதுலேருந்து வெளியே கொண்டு வருவது தான் ரட்சிப்பு. ஆமென். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே பாவத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே அதுதான் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது என்னது தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தான் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்றது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்பணும், ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நமக்கு ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா? நிறைய காரியத்தில் நம்ம மாட்டி சிக்கின்னு இருக்கோம், அதுல இருந்து வெளியே கொண்டு வருவர் கர்த்தர் தான். ஆமென். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையதுன்றத இங்கே வேதவசனம் அழகா சொல்லுகிறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்டா கூட, நம்ம பாவத்திலும் ரட்சிக்கப்பட்டா கூட சில நேரங்களில் இன்னைக்கு உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மனிதர்களும் எப்படி இருக்காங்க, மனிதனா மனுஷன் வாழவில்லை இல்லையா? இந்த புஸ்தகம் என்னத்துக்குன்னா ஒரு மனுஷனா வாழ வைக்கிற புஸ்தகம். ஆமென். மனுஷன் இன்னைக்கு மனுஷனா வாழல. எப்படி வாழ்கிறான்? துன்மார்க்கனா வாழ்றான், பாவியா வாழ்றான், விக்கிர ஆராதனை உடையவனா வாழ்றான், மூட பழக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு மத சடங்காச்சத்துல, மனிதனா கிடையாது, மத சடங்காச்சத்துல வாழ்கிறான், கோபக்காரனா வாழ்றான், சண்டைக்காரனா வாழ்கிறான், வியாதிக்காரனா வாழ்றான், கடன்காரனா வாழ்றான். இப்படி அடுக்கிக் கொண்டே போலாம். மனுஷனா வாழல, அவன் பல காரியங்கள்ல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கோபக்காரனா, சண்டைக்காரனா, ஏமாத்துக்காரனா, பொய் பேசுகிறவனாக, துன்மார்க்கனா, குடிகாரனாக, திருடனாக, கொலைக்காரனாக மனிதன் இன்றைக்கு அப்படிதான் மனிதனாக வாழவில்லை. அப்போ இந்த புஸ்தகம் அல்லது இந்த தேவன் எப்படிப்பட்டவனா, ஒரிஜினல் அவனை மனிதனாய் மாற்றுவதற்காக தான் இயேசு ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வந்தார். ஆமென். மனிதனா வாழவில்லை. இன்றைக்கு வேதமா தான் சொல்றது, துன்மார்க்கன், பரியாசக்காரன், இன்னொன்னு கிண்டல் பண்ணுகிறவன். அதான் பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க நிறைய அந்த ரீல்ஸ் என்னது கிண்டல் தான். ஒரே ஆளு பல அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, வாதியார் மாதிரி நடிக்கிறது ரீல்ஸ். அப்படின்னா என்ன? அதை பார்த்து மக்களும் அது ரொம்ப டைம் அதில் செலவு பண்றாங்க. என்னன்னா அவனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா அந்த பரியாசக்காரன் மாதிரி ஆகணும். அல்லது அது மாத்திரம் இல்லை, அதை பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, பரியாசக்காரன் மட்டும் இல்லை, அவன் எப்படி ஒரு காமெடி இருக்கிறானோ மனுஷனும் காமெடியா வாழ்றான் வாழ்க்கையில. எதையும் யோசிக்கிறது இல்லை, எதையும் தரிசனத்தை யோசிக்கிறது கிடையாது. கடவுள் என்ன இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுத்தாரு, நான் ஒரு பெரிய ஒரு மனுஷனா இந்த பூமியில வர வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறான்னு சொல்லி யோசிக்காம அவனும் காமெடியை பார்த்து காமெடியா வாழ்ந்துனுக்கிறான். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப சபை தான் ஒரு மனுஷனை மனுஷனாய் மாத்துகிறது. ஆமென். அதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனுஷனை மனுஷனாய் மாற்ற தெய்வம் யாருன்னா, மனுஷனை உண்டாக்குனவர் தான் மனுஷனாய் மாத்த முடியும். அதனால்தான் அவர் தேவன் மனுஷனா வந்தார். ஆமென். விளங்குதா? தேவனையே மனுஷனா வரணும்னா மனிதனாய் படைச்ச மனுஷன் மிருகமாகவும், துன்மார்க்கனமும், பரியாசக்காரனாகவும், சண்டைக்காரனமும், கோபக்காரனமும், எரிச்சலுக்காரனமாகவும், அவன் கடன்காரனாகவும், வியாதிக்காரனாகவும், சாபக்கேட உள்ள மனுஷன் மாறிட்டான். இந்த மனுஷனை மனுஷனாய் மாறுவதற்காக தேவன் மனிதனாகவே இறங்கி வந்தார். அதுக்காக பரியாசமும் பண்ணார், பரிகாரம் பண்ணார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரிச்சார், உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவனுடைய நிலைமையை மாற்றுவதற்கு அவர் பலியாக வேண்டியதா இருந்தது, அவர் சாக வேண்டியதா இருந்தது. அவர் செத்துதான் புது மனுஷனை உருவாக்குறார். ஆமென். இதான் மீட்பு, இதான் ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, ரட்சிப்பு கர்த்தருடையது. சரி, ஆனா அதே போல விசுவாசி ஆயிட்ட பிறகு அவன் இப்ப எப்படி ஆயிட்டான்னா, பாவியா இருக்கிற மனுஷன் நீதிமானா மாறிட்டான். நீதிமான் மட்டும் இல்ல, அவன் அன்பு உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக, தயவு உள்ளவனாக, மற்றவருடைய மன்னிக்கிறவனாக, மற்றவனை நேசிக்கிறவனாக, மற்றவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக,
மற்றவருடைய கஷ்டங்களை வந்து அவன் அலட்சியம் பண்ணாமல் மற்றவருடைய கஷ்டங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறவனாக அல்லது மற்றவருடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்கிறவனாக கடவுள் உங்களை என்னைய மாற்றுகிறார். என்ன சிஸ்டர், அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கால வேளை முதல் தேதி இவ்வளவு அற்புதமா வந்து கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை இப்படி மாத்திருக்கிறான்றத யோசிச்சாலே கர்த்தர் ரட்சிப்பு அவருடையது, கர்த்தருடையது. ஆமென். ஆகவேதான் நான் பாட்டு பாடும்போது யோசிச்சேன், நான் படிக்கிறப்போலாம் இப்படிலாம் யோசிக்கல. ஒரு பாஸ்டர் ஆவேன், அதான் ஒரு சில பாட்டு பாடினாரு, என்னது மேன்மையாய் வச்சிருக்கிற ஒரு பாட்டு ஏதோ வந்து ஒரு லைன் வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசித்தேன், படிக்கிறப்ப நம்ம இதெல்லாம் இப்படி ஆகுமான்னு யோசிக்கவே இல்லை. நான் வந்து இந்த இந்த நிறைய இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மிருகம் சண்டை போடுறதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துனே இருப்பேன். எனக்கு சில பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இந்த சிங்கம் புலி இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம். அப்போ அதுவும் பாரு பார்த்தா அதுவே வந்துன்னுக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த 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 சேவல் ஓடும், அது அது இன்னொரு சேவல் அடிக்கும். அப்போ நானும் தெத்தின்னு ஓடுவேன், அடிக்கணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. சில நேரத்தில் பார்த்து சினிமா ஆக்டர் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னு, இல்லை நான் சின்னதில் நல்லா தான் இருந்தேன். இப்போ வயசாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி, ஆனால் திருப்பி இளமையை ஆகிடுவேன். இயேசு என்னை இளமையை ஆக்குவார். ஆமென். அதனால தான் அதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்ன, அப்படியே அவன் அந்த ஒரிஜினல் மனுஷனை ஆக்குவார். அது ஆதாம் எப்படி அப்படியே உண்டாக்கப்பட்ட அந்த இளமையா இருந்தானோ அதே போலயே அந்த ஒரிஜினலுக்கு தான் நம்மளை கொண்டு வரதுக்கு தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். இப்போ உட்காரும் போது யோசிச்சேன், நம்ம வந்து சாவாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறோம் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறோம் என்றென்றும் மறியாமல் இருப்பான் சொல்லப்பட்டிருக்குது. பிறகு நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, மரணம் இல்லை என்பதை குறித்து சொல்லும் போது, நம்முடைய முன்னோர் ஒருத்தர் வந்து சவரியார் அப்படின்றத இருக்கிறாரு. அவர் இறந்த 600 ஆண்டு ஆகுது, இன்னும் அவருடைய சரீரம் அழிக்கப்படாம இன்னும் பெட்டியில வச்சிருக்கிறாங்க. எல்லாம் இப்போ கல்கட்டாலே எங்கேயோ இருந்தது, இப்போ வேற ரோம் நகருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல எல்லாம் கம்பெனிக்காரங்கள போய் பார்க்க போனாங்க. அதை கம்பெனி செலவு பண்ணி அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற மக்கள் பார்க்க போனாங்க. நல்லா சின்ன வயசா இருக்கும்போது பேப்பர்ல வரும், சொல்லுவாங்க சவரியா ஊடகத்துல போய் பார்க்கவும் வரும், ஐசிஎஃப்ல இருந்து போறாங்க ஒரு 50 பேர் அப்படின்னுவாங்க. இப்போ இன்னமும் இருக்குது. அது போன வாரத்துல ஏதோ 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பார்த்தேன், அந்த யூடியூப்ல வந்தது. அப்போ ஒரு அழியாமை சரீரம் இந்த பூமியிலேயே இறந்தும் அவருக்கு தாடி வர்றது, இறந்தும் அவருக்கு அவர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணாதீங்க, அடக்கம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்படி இருக்குமானால் இப்பொழுது நான் ஏன் அதை விசுவாசிக்க கூடாது? நான் சொல்லுவேன், நடந்துன்னு போறப்போ, ஆண்டவரே எலியா போன மாதிரி போயிடணும் மேலே. அந்த டைமுக்கு உப்பே இல்லை, லோ இப்பே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது. அதே மாதிரி யாரு போனது? இவரு ஏனோக்கு போயிட்டாரு. ஏன்னா நான் வந்து அடக்கம் பண்ணி என்னை மண்ணில் வைக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அப்போ அந்த விரும்பினால தான் அவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணாதீங்க, என் சரீரம் என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிற இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்த புஸ்தகம் கடவுளை மேல கடவுள் சொன்னதை அப்படியே அப்பட்டமா நம்பும் போது அது அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறக்கூடியதா இருக்குது. ஆமென். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு காகம் ஒரு ஊழியக்காரனுக்கு சோறு போட்டுச்சு. காக்காக்கு தான் நம்ம சோறு வைக்கிறது தான் பார்க்கிறோம். மனுஷன் என்ன பண்ணுவான், கான்னு கூப்பிட்டு காக்காக்கு சோறு வைக்கிறது தான் மனுஷன் காக்காக்கு சோறு வைக்கிறது பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது மனுஷனுக்கு காக்கா சோறு போட்டுருக்குது. கொஞ்சம் யோசிச்சு, எப்பேற்பட்ட கடவுளை நம்ம விசுவாசிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னா, கர்த்தர் சாதாரண தேவன் கிடையாது, ஒரு மிராக்கல் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது, தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ உங்க மேல என் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்ன ரியல் மனுஷனா மாத்துது, ஒரிஜினல் மனுஷனா மாத்துறது.
அவரை போலவே என்னை மாத்துறது. அதனால தான் ஆவியானவரை கொடுத்து வார்த்தையை கொடுத்து என்ன அவருடைய ஆசீர்வாதத்தையே என் மேல வச்சிருக்கிறார். ஆகதான் வேதம் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும். அப்ப நீங்களும் நானும் யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்ப முதல் தேதி வந்திருக்கிறோம், என் மேல என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. முடிக்கிறேன். அப்போ நேற்று கூட பாருங்க, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனோம். பெனியல் பெர்சி அவங்க ஸ்கூல்ல குடும்பம் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னா வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் உடைய ஃபேமிலிகளை அழைச்சின்னு வரணும். அங்கே இருந்து பண்ணணும். அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அது என்னன்னா பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றம் என்னன்னா, குடும்பத்தில் அனுசரித்து போகிறவர், அதுக்கு தலைப்பு விட்டு கொடுத்து போகிறவர், ஆனா பெண்ணா அப்படின்ட்டு கேட்டாங்க. நிறைய 2000 பேருக்கு மேலே உட்காந்தாங்க. ஆனால் யாரும் நிறைய பேர் கேட்கல, கதை பேசினுக்கிறாங்க எல்லாம் உட்காந்திங்க. அவர் பாவம் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, குடும்பத்தை குறித்து, ஆணை குறித்து, பெண்ணை குறித்து சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா டிவியில் கூட பட்டி பண்ணுறாங்க, என்ன பட்டி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து கேட்குறாங்க பாருங்க. ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைலில் தான் சொல்கிறாரு, யாரும் கேட்கல. ஆனால் நான் மட்டும் எல்லாம் பேசுகிறாங்க. சில இவங்க காமிச்சாங்க, சில ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் ஆமாம், ஆனால் நான் இப்படி பார்க்குறேன். நான் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஆனால் நான் அங்கே காதை அங்கே விட்டுன்னுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பிரசங்கர் இல்லை. வார்த்தை எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வார்த்தையால் தான் மனுஷன் பிழைக்கிறான். வார்த்தை இல்லைன்னா மனுஷனால் பிழைக்க முடியாது, இல்லையா? ஆகவே தான் இந்த காலை வேளையில் எந்த வார்த்தை கேட்க வந்திருக்கோம்? தேவ வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில். ஏன்னா என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை செப்பனிடுகிற தேவ வார்த்தை என் வாழ்க்கையை மறுமாற்றுகிறது, என் வாழ்க்கையை மகுடமா மாத்துறது, என் வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போகிற தேவ வார்த்தையை தான் நான் கேட்க இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன். ஆகவே தான் நான் இது வந்து ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் என்ன கடவுள் என்ன மாத்திருக்கிறார், உங்களையும் என்னையும். அதனால தான் நம்ம வந்து ஒரு நானும் யோசிச்சு நேற்று கூட இன்னொருத்தர் நம்முடைய சபாநாயகர் வந்து பேட்டி கொடுத்தாரு. இன்றைக்கு இருக்கிற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன், அவர்த உட்காந்து நேற்று ஒரு 3/4 மணி நேரம் கேட்டுன்ற நைட்டு தூங்குற நேரத்தில். அப்போ அவர் அற்புதமாக, அவரு தேவ மனுஷன், பிரசங்கியார் வேற. அவருடைய வாயில் அவருடைய லைஃப் ஸ்டைலை பேசுறாரு பாருங்க. எப்படி பைபிளை மற்றவங்களுக்குலாம் கொடுத்தார், எப்படி வந்து அந்த வசனங்களை சொல்றாரு, எப்படி யோசிக்கிறேன். அப்போ அவர் தலைவனா இருக்கணும்னா அவரை எப்படி இருக்கணும்னு கேட்கிறாரு. அப்போ அதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்போ நானும் இந்த ஒரு சபைக்கு ஒரு தலைவனா இருக்கிறேன், என் பண்புகளும் எவ்வளவு முக்கியன்றத நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற தலைவர், உலகப்புற தலைவர் வெற்றி அடைகிறாங்க. அந்த வெற்றி அடையும் போது அவங்களுடைய பண்புகளை அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து சில காரியங்களை கேள்வி பண்ணணும் பாருங்க, நல்ல காரியங்களை. அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில அவன் வந்து அந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவான். இருக்கிறீங்களா? சும்மா வந்து ஏதோ வந்து காமெடியா இதை அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா பட் அதெல்லாம் எனக்கு காமெடியா பண்ண காமெடியா தான் இருப்பேன் நான். அதான் இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் இருக்கான். கோபக்காரனா, காமெடிக்காரனா, கடங்காரனா, வியாதிக்காரனா, பரியாசக்காரனா, துன்மார்க்கக்காரனா, சண்டைக்காரனா, கொலைக்காரனா, இப்படி மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷனை தேவன் மாத்துவதுக்காக தான் திருப்பி சொல்றேன், இயேசு மனுஷனா இந்த பூமியில வந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அது மாத்திரம் இல்ல, தேவருடைய ஆசீர்வாதம் அவர் ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ஆகவே இதை நம்ம முதல் நாள் இன்னைக்கு பார்த்தோம். இதை நம்ம சண்டே இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் வந்தது எனக்கு ஆசீர்வாதமாகுது. காலை வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை அழகாக வந்ததை என் காது, என் இருதயம், என் மனசு எல்லாம் அதுல குளிருது. அந்த குளிருதுன்னா என்னன்னா, குளிர்ந்து போகிறது, ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. ஏன்னா ஆண்டவருடைய அந்த ஃப்ரெஷ் வார்த்தை நம்மை புதுப்பிக்கிறது, நம்முடைய காரியத்தை மாத்துது பாருங்க. ஜோசப்பே ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி.
இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா என்று உம்முடைய பக்தன் அதை அப்படியே வார்த்தையாக பேசியிருக்கிறத நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை தொடர்ந்து ஒரிஜினல் மனிதனாக கிறிஸ்துவை போல எங்களை தொடர்ந்து நீர் எங்கள் மனது, எங்கள் உள்ளம், வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி கொண்டு வருகிற உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஆவியானவரும் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாய் தொடர்ந்து இருக்கட்டும். சபைக்கு வருகிற அத்தனை பேரும் இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில 100% பலன் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குற இந்த ஜூன் மாதம் 1 தேதிக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீர் உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் வாழ எங்களை நடத்துவீராகப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்களுடைய மனது புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய காதுகள், செவிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கட்டும். எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையே உமக்கு சொந்தம். நாங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபார, ஊழியம் எல்லாம் உம்மால வந்தது உமக்கு சொந்தம் ஆண்டவரே. அதில் எங்களை உமக்காக எங்களை நடத்துவீராக. எங்க சொந்த விருப்பம் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை நாங்கள் எங்க விருப்பமாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக.